KeerthusPlatter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் அல்வா. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 4 ஆப்பிள், 1 கப் சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க. ஆப்பிள் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறது ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரியை பல்ஸ் மோடில் வச்சு நான் உடச்சி எடுத்திருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆப்பிள் பியூரியை சேர்த்திக்கோங்க இதில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யிலேயே நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. 5 நிமிஷம் இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகிடும். திக் பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அது வரையும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த பதம் கிடைக்கிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையை சேர்த்திக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் மீதி எடுத்திருக்கேன். இப்போ இதை தனியாக வச்சுடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க சர்க்கரையில் கேரமல் செய்ய போகிறோம். அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதையும் நல்லா அல்வா பதத்துக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்ட உடனே மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால கொஞ்சம் தள்ளி இருந்து சமைங்க. இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்திக்கோங்க. இப்போ சர்க்கரையை நல்லா வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை உருக ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது தனியாகவே இருக்கட்டும். அல்வா பதத்துக்கு கிடைச்சிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்வா பதம் கிடைச்சிடுச்சு. நல்லா சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரமலைஸ் பண்ணதை சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரமல் ஹீட்டாக இல்லைன்னா பாத்திரத்திலே ஒட்டிடும், அது செட் ஆகிடும். அது நல்லா ஹீட்டாகவே இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இதோட சேர்த்திடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது டார்க் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் சர்க்கரையை மெல்ட் பண்ணி சேர்த்திக்கிறோம். நம்ம கலருக்காக தான் சர்க்கரையை மெல்ட் பண்ணி சேர்த்திக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நட்ஸ் சேர்த்துறேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வேண்டான்னா நீங்கள் முழுசாக இருக்க நட்ஸும் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.